started. மாணவர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பாடம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, பணிமனை பொறியியல் பாதுகாப்பு குறிப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா? அதில் எதை பற்றி படித்தோம் அப்படின்னா, ஒரு பணிமனையில் எவ்வாறு இருக்க வேண்டும், அந்த பணிமனையில் வேலை பார்க்கக்கூடிய பொறியாளர்கள் யார் யார், அவர்களுடைய கடமைகள், அதில் ஏற்படக்கூடிய விபத்துக்களை எப்படி தடுக்கிறதுக்கு நம்ம பாதுகாப்பாக இருக்கணும், அதுக்கு என்னென்ன பாதுகாப்பு குறிப்புகள் அப்படின்னு சொல்லி படித்தோம். இந்த பாடத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெண்டாவது பாடம் கைக்கருவிகள் அப்படின்னு பேர். சரிங்களா? அதாவது ஒரு பணிமனையில் ஒரு பொருளை தயாரிப்பதற்கு பயன்படக்கூடிய கருவிகளுக்கு பேர் தான் என்னென்னா கைக்கருவிகள். சரிங்களா? அந்த கைக்கருவிகள் அப்படின்ற பாடத்தை பற்றி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கைக்கருவிகளினுடைய அறிமுகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு கவிதை ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. தோள்கள் உனது தொழிற்சாலை, நீ தொடும் இடமெல்லாம் மலர்ச்சோலை, வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் பத்தும் மூலதனம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாரு? கவிஞர் தாராபாரதி சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி எதுல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தொழிற்சாலையில இருக்கு. சரி, அப்ப தொழிற்சாலையில பணிபுரியவர்கள் யாரு? தொழிலாளர்கள். சரிங்களா? அப்ப அந்த தொழிலாளர்களினுடைய தோள்கள் உனது தொழிற்சாலை. நம்ம உழைக்கணும் அப்படின்னு நினைச்சு ஒரு தொழிற்சாலைக்கு வேலைக்கு போகும்போது அந்த தொழிற்சாலையினுடைய வளர்ச்சி அடையுது. அதனால ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி என்ன செய்யுது பார்த்தீங்க அப்படின்னா அதிகரிக்குது. சரிங்களா? அதான் என்ன சொல்லியிருக்காருன்னா அழகா, தோள்கள் உனது தொழிற்சாலை, நீ தொடும் இடமெல்லாம் மலர்ச்சோலை அப்படின்னு இருக்காரு. சரிங்களா? தொழிற்சாலை வளர்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னா நாட்டினுடைய வளர்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா பன்மடங்கு அதிகரிக்கும். சரிங்களா? அதான் சொல்லியிருக்காரு, நீ தொடும் இடமெல்லாம் மலர்ச்சோலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. வெறுங்கை என்பது மூடத்தனம். அதாவது நம்ம கையில எதுவுமே இல்லை அப்படின்னு நினைச்சு நம்ம உட்காந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது என்னது? மூடத்தனம். உன் கைகளில் இருக்கக்கூடிய அந்த 10 விரல்கள் இருக்கா இல்லையா, அந்த 10 விரல்களுமே தானது உனக்கு மூலதனம். ஸோ அதை பயன்படுத்தி நீ உழைக்க ஆரம்பிக்கும் பொழுது உன்னுடைய பொருளாதாரம் என்ன செய்யும் அப்படின்னா உயரும். அதனால அந்த தொழிற்சாலையானது பொருளாதாரம் அடையும். அதுபோல நாட்டினுடைய பொருளாதாரமும் என்ன செய்யும்? உயரும். சரிங்களா? அப்படிப்பட்ட கருத்தை தான் இந்த தாராபாரதி அப்படின்ற கவிஞர் அழகா உனக்கு இந்த கவிதை வரியில சொல்லியிருக்காரு. சரிங்களா? மறுபடியும் ஒரு தடவை சொல்றேன். தோள்கள் உனது தொழிற்சாலை, நீ தொடுமிடமெல்லாம் மலர்ச்சோலை, வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் பத்தும் மூலதனம். சரிங்களா? இந்த கவிதை மூலமாக தொழிற்சாலையை பத்தி நமக்கு என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா ஒரு கருத்தை என்ன செஞ்சிருக்காரு? எடுத்து கூறியிருக்காரு. யாரு? இந்த கவிஞர் தாராபாரதி அப்படின்றவர். சரிங்களா? இப்ப நம்ம என்னன்னா அந்த கைக்கருவிகள் பத்தின அறிமுகத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப கைக்கருவிகள் அப்படின்னா எதுக்கு பயன்படும் அப்படின்னா, ஒரு தொழிற்சாலைன்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த தொழிற்சாலையில கைக்கருவிகள் எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப தொழிற்சாலைன்னு எடுத்துக்கிட்டாலே பாத்தீங்கன்னா பல்வேறு வகையான இயந்திரங்கள் இருக்கும். சரிங்களா? அந்த இயந்திரங்கள் பாத்தீங்கன்னா பல்வேறு வகையான பாகங்கள் இருக்கும். சரிங்களா? இப்ப அந்த இயந்திரம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது சின்ன ரிப்பேர் ஆயிருச்சு அல்லது ஏதாவது ஒரு குறைபாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த இயந்திரத்தை என்ன செய்யணும் அப்படின்னா கலட்டி பார்க்கணும். சரிங்களா? அப்ப ஒரு இயந்திரம் என்பது ஒரே பொருளால உருவாக்கப்பட்டது கிடையாது. ஒரு இயந்திரம் பல்வேறு பொருட்களை கொண்டு, பல்வேறு உதிரி பாகங்களை கொண்டு உருவாக்கப்பட்டது என்னது? இயந்திரம் அப்படின்ற. அப்படி இருக்கக்கூடிய அந்த இயந்திர பாகங்கள்ல ஏதாவது பழுதானது ஏற்பட்டால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த இயந்திர பாகங்களை கலற்றுவதற்கோ, ஏன்னா கலட்டினாதான் வேலை பார்க்க முடியும். அப்ப அந்த பாகங்களை ஒன்றுடன் ஒன்று கலட்டவோ, அதுக்கப்புறம் ஒன்றுடன் ஒன்று அந்த கலட்டின பாகங்கள் என்னது இணைப்பதற்கோ, சரிங்களா, அல்லது ஒரு பாகத்திலிருந்து மற்றொரு பாகத்தை பிரித்து எடுப்பதற்கோ பயன்படக்கூடிய கருவிகளுக்கு பேர் என்னது? கைக்கருவிகள் அப்படின்றோம். சரிங்களா? அது இயந்திரங்கள் மட்டும் கிடையாது. எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அந்த பொருளை ஒன்றுடன் ஒன்று இணைப்பதற்கோ அல்லது அதை அந்த பொருள்ல இருந்து பிரிப்பதற்காகவோ அல்லது அதை இணைப்பதற்கோ என்ன செய்யறோம்னா பல்வேறு விதமான கருவிகளை நாம் என்ன செய்யறோம்? பயன்படுத்துகின்றோம். அப்படி பயன்படுத்தக்கூடிய அந்த கருவிகளை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கைக்கருவிகள் அப்படின்றோம். சரிங்களா?
அப்படி கைக்கருவிகள்லாம் இது மட்டும்தான் கைக்கருவிகளா சார் அப்படின்னா கிடையாது. இதை தவிர இருக்கக்கூடிய அளக்கும் கருவிகள். அளக்கும் கருவிகள்னா என்ன தம்பி தெரியும்? அதாவது நம்ம பயன்படுத்தக்கூடிய வெர்னியர் கலிப்பர் தெரியும், உங்களுக்கு படிச்சிருப்பீங்க. சரி, அதே மாதிரி ஸ்க்ரூ கேஜ் பார்த்துருப்பீங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அளக்கும் கருவிகள். அடுத்து பார்த்தீங்கன்னா அளவை குறிக்கும் கருவிகள். அளவை குறிக்கும் கருவிகள் என்ன அப்படின்னா, நம்ம அளவு எடுக்கிறதுக்கு எதை பயன்படுத்துவோம்? ஸ்கேல் பயன்படுத்துவோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா அளவை குறிக்கும் கருவிகள். அடுத்து வெட்டி எடுக்கும் கருவிகள். வெட்டி எடுப்பதற்கே பார்த்தீங்க அப்படின்னா சில கருவிகள் பயன்படுத்துவாங்க. இந்த மர வேலை செய்யக்கூடிய இடத்துலையும், சரிங்களா, இரும்பு வந்து வெட்டி எடுக்கக்கூடிய அந்த உளிஞ்சிருவோமா இல்லையா? ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெட்டி எடுக்கும் கருவிகள். ஸோ இந்த மாதிரி செய்யக்கூடிய இந்த கருவிகளே நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கைக்கருவிகள் அப்படின்னு தான் சொல்றோம். சரி, அந்த கைக்கருவிகள் தான் ஒரு தொழிற்சாலைக்கு வந்து உயிர் நாடியாக விளங்குகின்றது. சரிங்களா? ஏன் அப்படின்னா இந்த கைக்கருவிகள் இல்லை அப்படின்னா அந்த தொழிற்சாலை வந்து என்ன செய்யாது? முழுமையடையாது. எப்படி முழுமையடையாது அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு இயந்திரம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த இயந்திரத்தை வந்து பழுதடைஞ்சிருச்சு அப்படின்னா இந்த கைக்கருவிகள் இல்லாமல் அந்த இயந்திரத்தை என்ன செய்ய முடியாது? கலட்ட முடியாது, அல்லது பழுதை சரிபார்க்க முடியாது. சரிங்களா? அப்ப அந்த இயந்திரம் வந்து ஓடாமல் இருந்துச்சுன்னா அந்த தொழிற்சாலை வந்து ரன் ஆகுமா? ஆகாது. ஸோ அப்போனா பல மடங்கு வந்து என்ன செய்யும்? நம்மளுக்கு நஷ்டம் ஏற்படும். சரியா? அப்ப அந்த பழுதடைந்த இயந்திரத்தை சரி செய்வதற்கு என்ன தேவை? கைக்கருவிகள் தேவை. அதனாலதான் என்ன சொல்றாங்க? இந்த கைக்கருவிகளை பணிமனையினுடைய உயிர் நாடிகள் அப்படின்றாங்க. சரியா? நீ வந்து எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமா வந்து ஒரு தொழிற்சாலை ஆரம்பிச்சு பல்வேறு விதமான வந்து நுணுக்கமான, அதாவது காஸ்ட்லியான இயந்திரங்களை வாங்கி நீ பயன்படுத்தினாலுமே அந்த தொழிற்சாலையில் கைக்கருவிகள் இல்லை அப்படின்னா எந்த பயனுமே என்ன செய்யாது? நம்மளுக்கு கிடையாது. நம்ம எவ்வளவு பெரிய தொழிற்சாலை ஆரம்பிச்சு விலை மதிப்பான வந்து இயந்திரங்களை வாங்கி வச்சிருந்தாலும் அந்த இயந்திரங்களில் ஏற்படக்கூடிய பழுதுகளை சரிபார்ப்பதற்கான கைக்கருவிகள் வந்து இல்லை அப்படின்னா நம்ம என்னது? அவ்வளவு காசு போட்டு என்னது? எந்த பயனும் நம்மளுக்கு இல்லை. சரிங்களா? 1 மார்க்ல இப்படி கேட்கலாம். அதாவது பணிமனையில் உயிர் நாடிகளாக விளங்கக்கூடியது எது அப்படின்னு கேட்கலாம். அப்ப பணிமனையினுடைய உயிர் நாடிகளாக இருப்பது என்னது? கைக்கருவிகள். சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய அந்த கைக்கருவிகள் வந்து பத்தி தான் நம்ம என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். அதாவது நம்ம பணிமனையில வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு வகையான கைக்கருவிகளை பயன்படுத்துறாங்கன்னு சொல்லி பார்த்தோம். என்னென்ன கைக்கருவிகள்லாம் பயன்படுத்துறாங்க அப்படின்றத நம்ம இப்ப பார்த்துக்க போறோம். இப்ப பாருங்க, கொடுத்துருக்காங்க பணிமனையில் பயன்படுத்தப்படும் மிக முக்கியமான கைக்கருவிகள். அதாவது கொடுத்துருக்கூடிய 18 மட்டும்தான் பணிமனையில பயன்படுத்தக்கூடிய கைக்கருவிகள் கிடையாது. இன்னும் பல கைக்கருவிகள் வந்து என்ன செய்யறாங்கன்னா தொழிற்சாலைகள்ல பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம எல்லாத்தையும் என்ன செய்ய முடியாது அப்படின்னா இந்த பாடத்துல தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அப்ப நம்மளுக்கு ஒரு முக்கியமாக, அதாவது அடிக்கடி நம்ம வந்து பணிமனையில் பயன்படுத்தக்கூடிய முக்கியமான கைக்கருவிகளை தான் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க, பிடிப்பான் அப்படின்னு பேரு. சரிங்களா? பிடிப்பான் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆங்கிலத்துல வைஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இரண்டாவது கருவி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, அரம். அரம் அப்படின்னா ஆங்கிலத்துல ஃபைல் அப்படின்னும். சரிங்களா? அடுத்து மூணாவது ஹேக்ஸா. ஸோ ஹேக்ஸான்றது உனக்கு எல்லாம் தெரியும், அதாவது ஏதாவது உன்னை அறுப்பதற்காக பயன்படுத்தக்கூடியதான அது ஹேக்ஸா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மூளை மட்டம். ஐந்தாவது வெட்டுக்கருவி வந்து பாத்தீங்கன்னா வருகு ஊசி. அடுத்து ஆறாவது புள்ளி குத்தும் கம்பி. சரிங்களா? ஏழாவது வெட்டுக்கருவி என்னன்னு பாருங்க, சுத்தியல். எட்டாவது சர்ஃபேஸ் பிளேட். என்னது? சர்ஃபேஸ் பிளேட் அப்படின்றது. 9வது வெட்டுக்கருவி பார்த்தோம் அப்படின்னா வி பிளாக். 10வது கருவி ஆங்கிள் பிளேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 11 சர்ஃபேஸ் கேஜ். 12வது கருவி என்ன பாருங்க, பேரலல் கிளாம்ப். 13வது சி கிளாம்ப். 17வது வெட்டுக்கருவி ஸ்பேனர் மற்றும் ரிஞ்ச் அப்படின்னு. 15 வந்து பாத்தீங்க அப்படின்னா பேரிங் புல்லர். 16வது வெட்டுக்கருவி என்னன்னு பார்த்தோம்னா உள் மறையிடும் கருவி. 17வது வெட்டுக்கருவி என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, வெளி மறையிடும் கருவி
18 வந்து ஸ்கிரேபர். சரிங்களா, இந்த 18 கருவிகளுமே பணிமனையில வந்து பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான கைக்கருவிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்ப இந்த 18 கருவிகள் மட்டுமே என்ன செய்யாது அப்படின்னா கிடையாது. இந்த கருவிகள் தவிர பெரும்பாலும் பணிமனையில வந்து பயன்படுத்தப்படக்கூடிய கருவிகளை தான் உங்களுக்கு இந்த லிஸ்ட்ல கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அப்படி இந்த 18 கருவிகளை வந்து பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய பயன்பாடு இருக்கு பாத்தீங்களா, பயன்பாடு என்னது அர்த்தம், அது எந்த இடத்துல பயன்படுகின்றது அந்த கருவிகள் அப்படின்ற அந்த பயன்பாட்டை பொறுத்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா 4 வகைகளாக பிரிச்சிருக்காங்க. எதை, இந்த 18 கருவிகளையும். இதுக்கு முன்னாடி படிச்சோமா இல்லையா, பணிமனையில் பயன்படுத்தப்படும் மிக முக்கியமான கை கருவிகள் அப்படின்னு சொல்லி 18 படிச்சோமா. அந்த 18 கை கருவிகளையும் அதனுடைய பயன்பாட்டினுடைய அடிப்படையில் 4 வகைகளாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, என்னென்ன வகைகளா பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பாருங்க. 1, அளக்கும் கருவிகள். அளக்கும் கருவிகள்னா இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்க பாருங்க, மெஷரிங் டூல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பாருங்க, 2வது அளவு குறிக்கும் கருவிகள். இது ஆங்கிலத்தில் சொல்லி என்ன சொல்றாங்க பாருங்க, மார்க்கிங் டூல்ஸ் அப்படின்றாங்க. 3வது வகை என்ன பார்த்தோம்னா வெட்டு கருவிகள். இது ஆங்கிலத்தில் கட்டிங் டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 4வது வகை பொருத்த மற்றும் பிரிக்க பயன்படும் கருவிகள், அசம்பிளிங் அண்ட் டிஸ்மேண்டிலிங் டூல்ஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த 4 வகைகளும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய கை கருவிகளினுடைய பயன்பாட்டின் அடிப்படையில் பிரிச்சிருக்காங்க. சரிங்களா, இப்ப இந்த கருவிகளை பத்தி நம்ம ஒவ்வொன்றா விளக்கமா பார்க்கலாம். அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய கருவி என்ன பாத்தீங்க அப்படின்னா பிடிப்பான். பிடிப்பான் அப்படின்னு நம்ம என்ன சொன்னோம், வைஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஆங்கிலத்தில். சரிங்களா, இந்த பிடிப்பான் வந்து எதுக்கு நம்ம வந்து தொழிற்சாலைகள்ல அல்லது பணிமனைகள்ல பயன்படுத்துறோம் அப்படின்னா, இப்ப தொழிற்சாலையில வந்து பாத்தீங்கன்னா சில வேலைகள் செய்வாங்க, அதாவது துளையிடுதல் போன்ற வேலை. இப்ப துளையிடுதல் வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம பயன்பட எந்த பொருள்ல துளையிட போறோமோ அந்த பொருளை வந்து என்ன செய்யணும்னா இறுக்கமா பிடிச்சிருக்கணும். ஏன்னா அப்பதான் வந்து என்ன செய்யணும், அந்த அழுத்தம் கொடுத்து துளையிடும் பொழுது என்ன செய்யும், பனிப்பொருள் நகராமல் இருக்கும். சரிங்களா, அப்படி துளையிடக்கூடிய இடங்கள்லையும் தேய்த்தல். தேய்த்தல் அப்படின்னு என்னது, இப்ப கரடு முரடா இருக்கு அப்படின்னா அதனை தேய்ச்சி நம்ம வந்து பளபளப்பா ஆக்கணும் அப்படின்னா செய்யக்கூடிய வேலைக்கு பேர் என்னது, தேய்த்தல் வேலை அப்படிங்கிறது. அந்த தேய்த்தல் வேலை செய்யும் பொழுதும் செதுக்குதல் மற்றும் அறுத்தல் போன்ற வேலைகளை செய்யும் பொழுதும், சரிங்களா, இந்த வேலைகளை செய்யும் பொழுது அந்த பனிப்பொருளை இறுக்கி பிடிப்பதற்காக பயன்படக்கூடிய ஒரு சாதனத்தை தான் நம்ம என்ன சொல்றோம், பிடிப்பான் அப்படின்றோம். அந்த வார்த்தையிலே பாருங்க, பிடிப்பான் வந்தது. பிடிப்பான் என்னது, ஏதாவது ஒண்ணு பிடிக்கிறதுக்கு பயன்படுது. இங்க எதை பிடிக்க பயன்படுது, நம்ம பனிப்பொருளை பிடிக்க பயன்படக்கூடிய சாதனத்தை தான் நம்ம என்ன சொல்றோம், பிடிப்பான் அப்படின்றோம். எந்த மாதிரியான வேலைகள் செய்யும் பொழுது பனிப்பொருள் பிடிக்கப்பட வேண்டும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தொழிற்சாலையில் செய்யக்கூடிய அனைத்து வகையான வேலைகளுக்குமே பனிப்பொருளானது என்ன செய்யப்படுது அப்படின்னா இறுக்கி பிடிக்க பயன்படுகிறது. அப்படி இந்த பனிப்பொருளை இறுக்கி பிடிப்பதற்கு பயன்படக்கூடிய சாதனத்தை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பிடிப்பான் அப்படின்றோம். அதாவது ஆங்கிலத்துல வைஸ் அப்படின்றோம். அப்படி பயன்படுத்தக்கூடிய இந்த வைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா பணிமனைகளிலுமே கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய ஒரு சாதனம். சரிங்களா, ஏன்னா எல்லா பணிமனைகளையும் என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு பொருளை அறுக்க வேண்டியது இருக்கும், அல்லது ஒரு பொருளை வந்து துளையிட வேண்டியது இருக்கும், அல்லது ஒரு பொருளை வந்து தேய்த்து செதுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அப்ப எல்லா பணிமனைகளிலுமே இந்த செயல் வந்து என்ன செய்யும், நடைபெறும். அப்ப எல்லா பணிமனைகளிலுமே இந்த பிடிப்பான் என்பது கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய ஒன்று. சரிங்களா, இந்த பிடிப்பான் இருந்தா மட்டுமே அப்பணிமனை வந்து என்ன செய்யுது, முழுமை அடைகின்றது. ஏன் அப்படின்னா இந்த பிடிப்பான் இருந்தா தான் என்ன செய்ய முடியும், பனிப்பொருளை பிடித்து அந்த வேலைகளை செய்ய முடியும். சரிங்களா, அந்த பிடிப்பான் இல்லை அப்படின்னா அந்த பனிமனை வந்து என்ன செய்யாது, முழுமை அடைகிறது அப்படி சொல்றாங்க. சரிங்களா, அந்த பனிமனையில் செய்யப்படும் வேலை வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த பிடிப்பான் சொல்றோமா இல்லையா, இந்த பிடிப்பான் வந்து பாத்தீங்கன்னா பல வகைகளான பிடிப்பான்கள் வந்து நம்ம தொழிற்சாலைகள்லையும் அல்லது பனிமனைகள்லையும் பயன்படுத்துறோம். சரிங்களா, அப்ப அந்த பல வகைகள்ல
எந்த வகையான பிடிப்பானை நம்ம வந்து பயன்படுத்தலாம் இந்த இடத்துல அப்படின்றத நம்ம தெரியணும். அதை எதை வச்சு சார் நம்ம கண்டுபிடிக்கிறது? இப்போ நான் ஒரு வேலை செய்ய போறேன், இந்த வேலை செய்வதற்கு எந்த வகையான பிடிப்பானை நான் தேர்ந்தெடுப்பது அப்படின்ற உங்களுக்கு ஒரு டவுட் வரும். சரிங்களா? அப்ப எதை பொறுத்து நம்ம அதை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா, பணிமனையில் செய்யப்படும் வேலை, அதாவது நம்ம வந்து தொழிற்சாலையோ அல்லது பணிமனையிலையோ என்ன வேலை செய்ய போறோமோ அந்த வேலையை பொறுத்தும், சரிங்களா, நம்ம எந்த பணிப்பொருள்ல அந்த வேலையை செய்ய போறோமோ அந்த பணிப்பொருளினுடைய வடிவம்னு என்ன திரும்பி அர்த்தம், அதனுடைய உருவம் இருக்கும். சரி, உருவத்தை பொறுத்தும் அந்த பணிப்பொருளை பிடிக்க வேண்டிய முறை, சரி, எந்த முறையில் அந்த பணிப்பொருளை நம்ம பொருத்தணும் அப்படின்ற அந்த முறையை பொறுத்தும், நம்ம பயன்படுத்தக்கூடிய பணிப்பொருளினுடைய அளவு மெஷர்மெண்ட் இருக்கா இல்லையா, அந்த அளவை பொறுத்தும், சரிங்களா, பல வகையான பிடிப்பான்கள் வந்து தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படுகிறது. அப்படி என்னென்ன பிடிப்பான்கள் வந்து தொழிற்சாலைகளில் பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மொத்தம் 6 வகையான பிடிப்பான்களை நம்ம பயன்படுத்துறோம் தொழிற்சாலைகளை. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன்னு பெஞ்ச் வைஸ், செகண்ட் ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா ஹேண்ட் வைஸ், தேர்ட் ஒன்னு லெக் வைஸ், ஃபோர்த் ஒன்னு பார்த்தோம் அப்படின்னா பைப் வைஸ் அப்படின்னு சொல்றது, அடுத்து ஃபிஃப்த் ஒன்னு பார்த்தீங்க அப்படின்னா பின் வைஸ், அடுத்து சிக்ஸ்த் ஒன்னு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, யூனிவர்சல் வைஸ். இந்த 6 வகையான பிடிப்பான்களும் பணிமனைகளில் பயன்படுத்தப்படுகிறது. சரிங்களா? இதுல நம்ம எந்த முறையை பயன்படுத்தி பணிப்பொருளை பிடிக்க வேண்டுமோ அதை பொறுத்தும் அந்த பணிப்பொருளினுடைய அளவை பொறுத்தும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா, இந்த 6 வகைகள்ல ஏதாவது ஒரு வகையை பயன்படுத்தி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பணிப்பொருளை இறுக்கி பிடிக்கலாம். சரி, இந்த 6 வகைகளும் எந்த மாதிரியான இடத்துல பயன்படுகிறது, எப்படி இருக்கும் இதனுடைய அமைப்பு அப்படின்றத இப்ப நம்ம ஒவ்வொன்றா விளக்கமா பார்க்கலாம். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்ன பாத்தீங்க அப்படின்னா பெஞ்ச் வைஸ் அப்படின்னு பேர். சரிங்களா? இப்ப படத்துல சைடுல ஒரு படம் கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த படத்துக்கு பேர் தான் பெஞ்ச் வைஸ்ன்றது. சரிங்களா? பெஞ்ச் வைஸ் வந்து பார்ப்பதற்கு இந்த அமைப்புல தான் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? மேக்சிமம் வந்து நிறைய பேர் வந்து இந்த இதை பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த பெஞ்ச் வைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா தொழிற்சாலைகளிலும் அல்லது எல்லா பணிமனைகளிலும் பாத்தீங்க அப்படின்னா இது பயன்படுத்தப்படும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்க அப்படின்னா, இப்ப ரோட் ஓரத்துல பாத்தீங்கன்னா சில பற்றைகள்லாம் இருக்கும் பாத்தீங்களா. இப்ப நம்ம ரோட் சைடு நடந்து போது பாத்தீங்கன்னா நிறைய லேத் இருக்கும், நிறைய வந்து பாத்தீங்கன்னா சில்வர் பற்றை இருக்கும். சரிங்களா? சோ இந்த மாதிரி எல்லா பற்றைகளிலும் பொதுவாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சாதனம் தான் என்னது, இந்த பெஞ்ச் வைஸ் அப்படின்றது. சரிங்களா? எதுக்கு சார் இந்த பெஞ்ச் வைஸ் வந்து எல்லா தொழிற்சாலைகளிலும் எல்லா பற்றைகளிலும் பயன்படுத்துறாங்க அப்படின்னா, பொருட்களை இந்த பெஞ்ச் வைஸில் பிடித்து தேய்த்தல், செதுக்குதல், அறுத்தல் போன்ற பலவிதமான வேலைகளை செய்வதற்கு இந்த பெஞ்ச் வைஸ் ஆனது பயன்படுகிறது. சரிங்களா? அப்படி பயன்படக்கூடிய இந்த பெஞ்ச் வைஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த பெஞ்ச் வைஸ நம்ம வந்து பொருத்துவதற்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பெஞ்ச் வைஸ் பாத்தீங்களா படத்துல கொடுத்திருக்காங்க. இப்ப இந்த பெஞ்ச் வைஸ் நம்ம வந்து எப்படி வந்து ஒரு பெஞ்சின் மீது வந்து பொறுத்துணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இங்க அடியில ஒரு ரவுண்ட் ஷேப்ல இருக்கா, இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு மேல ஒரு சின்ன ஒரு ஹோல் கொடுத்திருக்காங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய அடிப்பாகம் அப்படின்றது. இந்த அடிப்பாகத்தை வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு பெஞ்ச் இருக்கா இல்லையா, அந்த பெஞ்சின் மீது வைத்து என்ன செய்வாங்க அப்படின்னா போல்ட் மற்றும் நட்டு மூலம் என்ன செய்வாங்க அப்படின்னா இறுக்கி பிடிக்கப்படுகிறது. எது, இந்த வைஸ். அதனால இதுக்கு பேர் என்ன சொல்லியிருக்காங்க, பெஞ்ச் வைஸ் அப்படின்றாங்க. சரிங்களா? இந்த வைஸ் வந்து எதன் மீது பொருத்தப்படுகிறது அப்படின்னா, ஏதாவது ஒரு பெஞ்சின் மீது வைத்து அதன் அடிபாகம் இருக்கா இல்லையா, அந்த அடிபாகத்தை எதன் மூலம் பொருத்துறாங்க, போல்ட் மற்றும் நட்டு மூலம் என்னது இறுக்கி பிடிக்கப்படுகிறது. சரிங்களா? அது மட்டும் இல்லாம பாருங்க, இந்த பெஞ்ச் வைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 2 பாகங்கள் இருக்கு. இது ஒரு பாகம், இங்கிட்டு இருக்கக்கூடிய இது ஒரு பாகம். சரிங்களா? இதுல வந்து இந்த பாகத்துக்கு பேர் என்ன சார் அப்படின்னா, இந்த சைடு இருக்கக்கூடியதுக்கு பேர் என்னன்னா நகரும் தாடை. இந்த தடை நகரும் தாடை, அதாவது இந்த வயசினுடைய வலது பக்கம் சொல்லுவாங்க. இந்த வலது பக்கம் இருக்கக்கூடிய இந்த பாகம் இருக்கா இல்லையா, இந்த பாகத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நகரும் தாடை அப்படின்வோம்.
சரிங்களா. அதுக்கப்புறம் இந்த இடது பக்கம் இருக்கக்கூடிய இந்த தாடை இருக்கா இல்லையா, இந்த தாடைக்கு பேர் என்ன பாத்தீங்க அப்படின்னா நிலையான தாடை. அப்ப ஒரு பெஞ்ச் வைஸ்ல எத்தனை தாடைகள் இருக்கு? 2 தாடைகள் இருக்கு. ஒன்று என்ன தாடை? நகரும் தாடை. மற்றொன்று என்ன தாடை? நிலையான தாடை. சரிங்களா. சோ அப்ப இந்த வயசினுடைய 2 தாடைகள் இருக்குன்னு சொல்லி படிச்சாச்சு. இப்ப இந்த வயசினுடைய உடல் பாகம்னா இது இந்த உடல் பகுதி, இது எல்லாமே சேர்ந்ததுன்னா அது உடல் பகுதி அப்படின்றது. இந்த உடல் பகுதி எல்லாமே எந்த உலோகத்தால தயாரிச்சிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வார்ப்பிரும்பு. வார்ப்பிரும்புனா தமிழ் இங்கிலீஷ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கேஸ்ட் அயன் அப்படின்னு. சரியா. உடல் பகுதினா இந்த இருக்கக்கூடிய இந்த கீழே இருக்கக்கூடிய பகுதி இருக்கா இல்லையா, இந்த பகுதியை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா உடல் பகுதி அப்படின்னு. ஸோ அப்போ அந்த உடல் பகுதி எந்த உலோகத்தால தயாரிச்சிருக்கோம் அப்படின்னா வார்ப்பிரும்பு என்ற உலோகத்தால தயாரிக்கப்பட்டுள்ளது. எதனால சார் வார்ப்பிரும்புல தயாரிச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம இதை பயன்படுத்தி என்ன செய்ய போறோம்? அறுத்தல், தேய்த்தல், செதுக்குதல் போன்ற வேலைகளை செய்ய போறோம். அப்போது அழுத்தம் கொடுக்கும் பொழுது சரிங்களா, அதனால் ஏற்படக்கூடிய அதிர்வுகள் இருக்கு இல்லையா, அந்த அதிர்வுகளை தாங்கக்கூடியதாகவும் அதிக எடைகளை தாங்கிக் கொள்ளக்கூடியதாகவும் இருப்பது எது பாத்தீங்க அப்படின்னா இந்த வார்ப்பிரும்பு என்ற உலோகம் தான். அதனாலதான் பொதுவாக எல்லா இயந்திரங்களினுடைய அடிப்பகுதியும் எதுல தயாரிச்சிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வார்ப்பிரும்பு என்ற உலோகத்தால தான் தயாரிக்கப்பட்டிருக்கும். சரிங்களா. இப்ப இதுக்கு முன்னாடி வயசுல 2 தாடைகள் இருக்குன்னு சொல்லி படிச்சிருக்கோம். என்னென்ன தாடை தம்பி படிச்சோம்? நகரும் தாடை, இன்னொன்று என்னது? நிலையான தாடை. இப்ப இந்த 2 தாடைகளும் எந்த உலோகத்தால தயாரிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டூல் ஸ்டீல் அப்படின்னா. டூல் ஸ்டீல் என்னது? தமிழ்ல டூல் எக் அப்படின்னாங்க. ஸ்டீல் என்னது? எக். அப்ப இந்த பெஞ்ச் வைஸ்ல இருக்கக்கூடிய இந்த 2 தாடைகளும் எந்த உலோகத்தால செய்யப்பட்டுள்ளது அப்படின்னா டூல் ஸ்டீல் என்ற உலோகத்தால செய்யப்பட்டுள்ளது. சரிங்களா. இது போக இந்த வயசுல பாத்தீங்க அப்படின்னா இங்க கூட பாத்தீங்க அப்படின்னா ஒரு கைப்பிடி கொடுத்துருக்காங்களா, இந்த கைப்பிடியை சுழற்றுவதன் மூலம் தான் என்ன ஆகும் அப்படின்னா இந்த நகரும் தடையானது என்ன செய்யும்? வலது பக்கமாக முன்னோக்கி நகரும். சரிங்களா. அப்படி இருக்கக்கூடிய இந்த கைப்பிடியை எந்த உலோகத்தால தயாரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா மைல்டு ஸ்டீல் அப்படின்ற உலோகத்தால தயாரிக்கப்பட்டுள்ளது. அப்ப இந்த வயசுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாகங்களும் ஒவ்வொரு வகையான உலோகத்தால தயாரிக்கப்பட்டுள்ளது. அடிபாகம் எந்த உலோகத்தால தயாரிக்கப்பட்டுள்ளது? வார்ப்பிரும்பு என்ற உலோகத்தால தயாரிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா. அந்த வயசுல இருக்கக்கூடிய இந்த 2 தாடைகள் பாத்தீங்க அப்படின்னா டூல் ஸ்டீல் என்ற உலோகத்தால தயாரிக்கப்பட்டுள்ளதுன்னு பார்த்தோம். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த கைப்பிடி பார்த்தோம் அப்படின்னா எதுல தயாரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா மைல்டு ஸ்டீல் என்ற உலோகத்தால தயாரிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா. இப்ப நம்ம அடுத்து இப்ப பாத்தீங்கன்னா இங்க ஒரு படம் கொடுத்திருக்காங்க. இது என்ன சார் படம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பெஞ்ச் வைஸ் பார்த்தோமா இல்லையா, அந்த பெஞ்ச் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா முப்பரிமாண தோற்றத்துல இருந்துச்சு. இது பாத்தீங்க அப்படின்னா நேர்கோட்டு வரைபடம் அப்படின்னு. அந்த பெஞ்ச் வைஸினுடைய நேர்கோட்டு வரைபடம். சரி. இந்த வயசுல இது போக வேற என்னென்ன பாகங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்க நல்லா கவனிங்க. இந்த நகரும் தாடை, நிலையான தாடை 2 இருக்கா இல்லையா, படிச்சோமா. இந்த தாடைக்கு நடுவுல பாத்தீங்க அப்படின்னா முகப்புல பாத்தீங்கன்னா ஒரு பிளேட்னு ஒண்ணு கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா. அந்த பிளேட் பாத்தீங்க அப்படின்னா இரு தாடைகளுக்கு முகப்புலையும் பாத்தீங்க அப்படின்னா பொருத்தப்பட்டிருக்கும். சரிங்களா. அதை என்னன்னா தட்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தட்டுகளானது எந்த உலோகத்தால செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா எஃகு என்ற உலோகத்தால செய்யப்பட்டுள்ளது. எதுக்கு சார் அதனுடைய முனையில இந்த தட்டுகளை பொருத்திருக்காங்க அப்படின்னா இந்த தட்டுகளின் மூலமாக தான் நம்ம என்ன செய்ய போறோம்? பனிப்பொருளை இறுக்கி பிடிக்க போறோம். அப்ப பனிப்பொருளை இறுக்கி பிடிப்பதற்கு வடிவமைக்கப்பட்டதான் என்னது? இந்த தட்டுகள். சரிங்களா. அப்ப இந்த 2 தாடைகள் படிச்சோமா, நகரும் தாடை, இன்னொன்று நிலையான தாடை. இப்ப இந்த தாடைகள்ல இந்த நகரும் தாடையை நகர்த்துவதற்கு எது பயன்படுகிறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க. இதுக்கு நடுவில் உள்ளுக்குள்ள என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு மரையாணி கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா. மறை போட்ட மாதிரி ஒரு கம்பி இருக்கா, உருளை வடிவமான கம்பி. அந்த கம்பி எதோட ஜாயிண்ட் ஆயிருக்கு? இந்த கைப்பிடியோட இணைந்திருக்கா. அப்ப இந்த கைப்பிடியை சுற்றும் பொழுது என்ன ஆகும் பாத்தீங்க அப்படின்னா இந்த மரையாணி சுற்ற ஆரம்பிக்குமா. அப்படி மரையாணி சுற்றும் பொழுது என்ன நகரும்? இந்த நகரும் தாடையானது என்ன செய்யும்? பின்னோக்கி நகருமா இல்லையா. சரிங்களா. அப்படி பனிப்பொருளினுடைய அளவிற்கு ஏற்றார் போல என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த நகரும் தாடையை நகர்த்தி
பனிப்பொருளை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இறுக்கி பிடிக்கலாம். சரி, இப்ப பனிப்பொருளை வந்து இந்த வைஸை பயன்படுத்தி எப்படி பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரி சார், இப்ப நான் இந்த வைஸை வாங்க போறேன் கடைக்கு, நான் எதை சொல்லி சார் வாங்குறது? வெறுமனே பெஞ்ச் வைஸ்ன்னு கேட்டா கொடுத்துருவாங்களா சார்? அப்படிலாம் கிடையாது. பெஞ்ச் வைஸ்ன்னு கேட்டாலே கொடுப்பாங்க. ஆனா அந்த பெஞ்ச் வைஸுக்கு அப்படின்னு சில அளவுகள் இருக்கு. இந்த அளவு உடைய பனிப்பொருட்களை மட்டும்தான் அந்த வயசுல பிடிக்க முடியுன்றது. அப்ப அந்த அளவுகளை எப்படி சார் குறிப்பிட்டு நம்ம வாங்குறது அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா, அந்த அளவுகளை எப்படி குறிப்பிடுறது அப்படின்னா, பெஞ்ச் வைஸினுடைய அளவுகளை இந்த நிலையான தாடை, நகரும் தாடை, இந்த 2 தாடை இருக்கா இல்லையா, அப்ப இந்த 2 தாடைகளுக்கும் இடையே உள்ள தூரம், அதிகபட்ச தூரம், அந்த நகரும் தாடைக்கும் நிலையான தாடைக்கும் 2க்கும் உள்ள அதிகபட்ச தூரம் இருக்கு பாத்தீங்களா, அந்த அதிகபட்ச தூரத்தினுடைய அளவை குறிப்பிட்டு தான் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பெஞ்ச் வைஸினுடைய அளவானது குறிக்கப்பட்டு என்னது கடைகளில் வாங்கப்படுகிறது. சரிங்களா, ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பெஞ்ச் வைஸ். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது என்ன பாருங்க, ஹேண்ட் வைஸ். சரிங்களா, இப்போ இந்த ஹேண்ட் வைஸினுடைய அமைப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க படத்துல கொடுத்துருக்காங்க. அதுலயே வார்த்தையிலே வந்துருச்சு பாருங்க, ஹெட்டிங்லயும் அதுக்குரிய ஆன்சர். ஹேண்ட் வைஸ் அப்படின்னா என்ன தம்பி அர்த்தம்? கையினால் பிடித்து வேலை செய்யக்கூடிய வைஸை தான் நம்ம என்ன சொல்றோம், ஹேண்ட் வைஸ் அப்படின்றோம். சரிங்களா, ஏன் சார் இதுக்கு முன்னாடி பெஞ்ச் வைஸ் பயன்படுத்தணுமே, அதே பயன்படுத்தலாமே அப்படின்னு கேட்கலாம். எதுக்கு இந்த ஹேண்ட் வைஸை பயன்படுத்துறாங்க அப்படின்னா, பெஞ்ச் வைஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சில குறிப்பிட்ட அளவுடைய பனிப்பொருட்களை மட்டும்தான் பிடிக்க முடியும். இந்த ஹேண்ட் வைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரியான அளவுள்ள பனிப்பொருளை பிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறு சிறு அளவுள்ள பனிப்பொருட்களை மட்டும்தான் என்ன செய்ய முடியும், இந்த ஹேண்ட் வைஸ் மூலமாக பிடிக்க முடியும். பாத்தீங்கன்னா தெரியும், நடுவில் ஸ்ப்ரிங் போட்டிருக்காங்க, மேல இருக்கக்கூடிய இந்த நட்டு இருக்கா இல்லையா, ஸோ விங் நட்டு முடிஞ்சிடும். இது பேர் என்ன நட்டு, விங் நட் அப்படின்வாங்க. ஸோ இந்த விங் நட்டை திருப்புவதன் மூலமாக என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து சிறு சிறு பனிப்பொருட்களை இந்த ஹேண்ட் வைஸ் மூலமாக பிடிக்கலாம். 1 மார்க்ல கேட்கலாம், சிறு சிறு பனிப்பொருட்களை பிடிப்பதற்கு பயன்படக்கூடிய வைஸ் எந்த வைஸ்ன்னு கேட்கலாம். என்ன வைஸ் பாது, ஹேண்ட் வைஸ் அப்படின்னு பேரு. சார் சிறு சிறு பனிப்பொருட்கள் என்னென்ன பனிப்பொருட்கள் சார் பிடிக்கலாம் அப்படின்னு கேட்கலாம். அதான் இங்க அளவு கொடுத்துருக்காங்க பாருங்க, ஸ்க்ரூ. ஸ்க்ரூனை நம்ம பார்த்துருப்போமா இல்லையா? சரி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரிவிட்டு, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சாவிகள் மற்றும் துளையிடும் அலகு. என்ன துளையிடும் அலகு? சிறு துளையிடும் அலகு. துளையிடும் அலகு ஆங்கிலத்தில் என்ன சொன்னா ட்ரில் பிட் அப்படின்னு. சரிங்களா, இது போக இருக்கக்கூடிய சிறு கருவிகளை என்னது இறுக்கி பிடிப்பதற்காக பயன்படக்கூடிய வைஸ் என்ன வைஸ், இந்த ஹேண்ட் வைஸ். சார் சரி, இந்த ஹேண்ட் வைஸ் மூலமா ஒரு பனிப்பொருளை பிடிச்சிட்டேன், பிடிச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பனிப்பொருளுக்கு அதிக அழுத்தம் கொடுக்க வேண்டியது இருக்கு. சரிங்களா, அப்படி அழுத்தம் கொடுக்கும் பொழுது நம்ம கையினால என்ன செய்ய முடியாது அப்படின்னா அதை இறுக்கி பிடிக்க முடியாது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட விசையை தான் நம்மளால என்ன செய்ய முடியும், கையினால செலுத்த முடியும். சரிங்களா, அப்போ ஒரு இயந்திரம் இயங்கும் அளவுக்கு நம்மளால என்ன செய்ய முடியாதுன்னா ஒரு விசையை கொடுக்க முடியாது. அப்ப என்ன சார் பண்றது அப்படின்னா, இந்த ஹேண்ட் வைஸை எதுல பொருத்திக்கலாம், பெஞ்ச் வைஸில் பொருத்தி வேலை செய்யலாம். எப்ப அதிக அழுத்த விசை தேவைப்படும் பொழுது அதனை நம் கையினால் செலுத்த முடியாது. அப்படி இருக்கும் பொழுது அதை என்ன பயன்படுத்தலாம்னா, இந்த ஹேண்ட் வைஸை எதுல பயன்படுத்தலாம், பெஞ்ச் வைஸில் பொருத்தி வேலைகளை செய்யலாம் அப்படின்றாங்க. சரிங்களா, இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன பாருங்க, லெக் வைஸ் அப்படின்னு பேரு. சரிங்களா, லெக்னு என்ன தம்பி அர்த்தம், கால்கள் அப்படின்வாங்க. சரிங்களா, இப்போ அந்த லெக் வைஸினுடைய அமைப்பு தான் பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு படத்துல கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்க அப்படின்னா நீண்ட ஒரு கம்பி போல இருக்கா இல்லையா, கால்கள் போல, அதனாலதான் இதுக்கு பேர் என்னது லெக் வைஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, இந்த லெக் வைஸ் வந்து பொதுவா எங்க பயன்படும் பாத்தீங்கன்னா கொல்லர் பற்றைன்னு சொல்லுவாங்க, பாத்திருக்கீங்களா, கேள்விப்பட்டிருப்பீங்க, கொல்லர் பற்றை அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது இரும்பை காய்ச்சி அதனை தேவையான வடிவத்திற்கு மாற்றக்கூடிய பற்றைகள். அது என்ன பற்றை சார், நம்மளுக்கே தெரியும், இப்ப அருவா அடிக்கிற பற்றையெல்லாம் பார்த்திருக்கீங்களா, அதெல்லாம் என்ன செய்யணும், ஒரு இரும்பு வந்து நல்லா என்ன செய்வாங்கன்னா ஹீட் பண்ணிட்டு அதை நமக்கு தேவையான வடிவத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த அருவா தயாரிக்கிறது, கத்தி தயாரிக்கிறது, சரிங்களா, சுத்தியல் தயாரிக்கிறது, கடப்பாரை தயாரிக்கிறது. ஸோ இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சூடுபடுத்திய வெப்பத்தை வந்து இருக்கா இல்லையா, அந்த வெப்பத்தை இறுக்கி பிடிப்பதற்காக பயன்படக்கூடிய வயசு என்ன வயசு, இந்த லெக் வைஸ். அப்ப கொல்லர் பற்றைகளிலும்
இரும்பை காய்ச்சி நமக்கு தேவையான வடிவத்தில் மாற்றக்கூடிய பற்றைகளிலும் பயன்படக்கூடிய வைஸ் என்ன வைஸ் அப்படின்னா லெக் வைஸ். சரி சார், இந்த பற்றைகள்ல எந்த வேலையை செய்வதற்கு இந்த வைஸ் வந்து பயன்படுது சார் பிடிப்பதற்கு பாத்தீங்கன்னா அறுத்தல், செதுக்குதல் மற்றும் அடித்தல் போன்ற கனமான வேலைகளை செய்வதற்காக அது பனிப்பொருளை பிடிப்பதற்கு இந்த லெக் வைஸ் ஆனது பயன்படுத்தப்படுகிறது. சரிங்களா? இதனுடைய உடல் பகுதி முழுவதும் பாத்தீங்கன்னா, உடல் பகுதினா இது எல்லாமே உடல் பகுதி தான். சரிங்களா? அந்த உடல் பகுதி முழுவதுமே எந்த உலோகத்தால தயாரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா தேனிரும்பு. தேனிரும்பு என்ன தம்பி அர்த்தம்? இங்கிலீஷ்ல ராட் அயன் அப்படின்னா ராட் அயன் அப்படின்னா. சரிங்களா? எதனால சார் வந்து இந்த லெக் வைஸ்ன்றத வார்ப்பிரும்புல தயாரிக்காம தேனிரும்புல தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ வார்ப்பிரும்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிக எடையை தாங்கி கொள்ளக்கூடியதா இருக்கும். சரிங்களா? இந்த தேனிரும்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய விசையை கொடுத்தாலும் அந்த வயசுக்கு வந்து எந்தவித பாதிப்பையுமே ஏற்படுத்தாமல் இருப்பது என்னது? இந்த தேனிரும்பினுடைய பயன். அதனாலதான் இதனுடைய உடல் பகுதி முழுவதையும் எந்த உலோகத்தால தயாரிச்சிருக்காங்க அப்படின்னா தேனிரும்பினால் தயாரிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? நீ சுத்தியில வச்சு அடிக்கும் போது கூட என்ன செய்யாது? எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடாது. சுத்தியில வச்சு எதில் அடிக்கணும்? வயசுல அடிக்க கூடாது. வயசுல பொருத்தப்பட்டுள்ள பனிப்பொருளின் மீது அடித்து அதனை தேவையான வடிவத்திற்கு கொண்டு வருவோம். சரிங்களா? அப்படி அந்த பனிப்பொருளை நீ சுத்தியில வச்சு அடிக்கும் போது கூட அதை பிடித்துள்ள இந்த லெக் வைஸிற்கு எந்தவித பாதிப்பையுமே என்ன செய்யாது? ஏற்படுத்தாது. சரிங்களா? அப்ப கொள்ளர் பற்றைகளிலும் இரும்பை காய்ச்சி நமக்கு தேவையான வடிவத்தில் மாற்றக்கூடிய பற்றைகளிலும் பனிப்பொருளை பிடிப்பதற்கு பயன்படக்கூடிய வைஸ் என்ன வைஸ் அப்படின்னா என்னது? லெக் வைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன பாத்தீங்க அப்படின்னா பைப் வைஸ். இந்த பைப் வைஸினுடைய அமைப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு படத்துல கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த வைஸை நம்ம வந்து பொதுவா வந்து மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் பார்த்துருப்போம். இதை எங்க பார்த்துருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளம்பிங் வேலை பார்ப்பாங்க. பைப் லைன் தண்ணி லைன் ஜாயின் பண்றது, சரியா மோட்டர் லைன் கொடுக்கறது, இந்த மாதிரி பிளாஸ்டிக் பைப் லைன் கொடுப்பாங்க பாத்தீங்களா? ஸோ அந்த மாதிரியான பைப்புகளை பிடித்து மறையிடுவதற்கு எது பயன்படுது அப்படின்னா இந்த பெஞ்ச் வைஸ் வந்து பயன்படுகிறது. சரிங்களா? அதாவது முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா உருளை வடிவமான என்னது? உருளை வடிவமான பனிப்பொருட்களை என்னது பிடித்து வேலை செய்வதற்கு எது பயன்படுகிறது? இந்த பெஞ்ச் வைஸ் ஆனது பயன்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப இதனுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இதுல பாருங்க, கீழே ஒரு இதான் நம்ம என்ன சொல்றோம்னா அடிபாகம் அப்படின்றோம். இதான் நம்ம என்ன சொல்றோம்? அடிபாகம் அப்படின்றோம். இந்த அடிப்பாகத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இப்படி வளைவான ஒரு செங்குத்தான பகுதி இருக்கு பாத்தீங்களா? இந்த பகுதியை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா தூண் அமைப்பு அப்படின்றோம். என்ன அமைப்பு? தூண் அமைப்பு. இந்த தூண் அமைப்பு எங்க இருக்கும்? இந்த அடிபாகத்தினுடைய மேற்பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள இந்த செங்குத்தான பகுதியை தான் நம்ம என்ன சொல்றோம்? தூண் பாகம் அப்படின்றோம். சரிங்களா? இப்ப இதுல இந்த அடிபாகத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பார்த்தாலே தெரியும் வி வடிவத்துல ஒரு கேப் இருக்கா இல்லையா? அப்ப இந்த அடிப்பாகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிலையாக இருக்கக்கூடிய ஒரு வி வடிவ தாடையானது பொருத்தப்பட்டிருக்கும். என்ன பொருத்தப்பட்டிருக்கும்? இந்த அடிபாகத்துல நிலையாக இருக்கக்கூடிய என்ன தாடை? வி வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு தாடையானது பொருத்தப்பட்டிருக்கும். அதே போல இந்த தூண் பாகம் இருக்கா இல்லையா? தூண் பாகத்துல மேல பாருங்க, இந்த மறையாணி மூலமாக பாத்தீங்க அப்படின்னா கீழே நகரும் வி தாடை ஒன்று பொருத்தப்பட்டுள்ளது. சரிங்களா? தூண்பாகத்தினுடைய மேல்புறத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நகரும்படி இந்த வி வடிவ தாடை வந்து என்ன செஞ்சிருக்கு? பொருத்தப்பட்டுள்ளது. சரிங்களா? இப்ப இந்த கீழே இருக்கக்கூடிய நிலையான தாடைக்கும் இந்த மேல இருக்கக்கூடிய இந்த நகரும் தாடைக்கும் இடையில தான் உருளை வடிவமான பனிப்பொருட்களானது அல்லது பைப்புகளை என்ன செஞ்சுக்கலாம்? பிடித்து நாம் தேவையான வேலைகளை செய்யலாம். சரிங்களா? இதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பைப் வைஸ் அப்படின்றோம். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன பாத்தீங்க அப்படின்னா பின் வைஸ். என்ன வைஸ்? பின் வைஸ். இந்த பின் வைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா அதனுடைய அமைப்பு தான் இங்க வந்து உங்களுக்கு படத்துல கொடுத்துருக்கோம். அதை பாக்குறதுக்கு வந்து பேனா போல இருக்கும்.
இப்போ இதனுடைய அடிமுனையில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு பேர் என்னன்னா துளையிடும் அலகு அப்படின்னா, அதாவது ட்ரில் பிட் அப்படின்னா. இங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே என்னது ட்ரில் பிட். அதாவது இந்த பின் வயசினுடைய இந்த அடிப்பகுதி இருக்கு பாத்தீங்களா, இந்த அடிப்பகுதி வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 தாடைகள் கொண்டதாக இருக்கும். சார் என்ன சார் 3 தாடைகள் வரீங்க அது தெரியாதே சார் கேட்கலாம். சரி, அப்ப நம்ம ட்ரில் பிட்டை பிடிக்க துளையிடும் அலகு ட்ரில்லிங் மிஷின் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுவரையும் பார்க்காதவங்க வந்து ட்ரில்லிங் மிஷினை போய் பாரு. அந்த ட்ரில் பிட்டை வந்து பிடிப்பதற்கு வந்து பாத்தீங்கன்னா அடியில வந்து 3 தாடைகள் இருக்கும். சரிங்களா, அந்த மேல ஒரு சாவி கொடுத்திருப்பாங்க. அந்த சாவியை திருகுவதன் மூலமா என்ன செய்யணும்னா அந்த 3 தாடைகள் அப்படி என்ன செய்யும் விரியும். சரிங்களா, அந்த 3 விரியக்கூடிய தாடைகளுக்கு நடுவுல தான் இந்த துளையிடும் அலகானது என்ன செய்யுது அப்படின்னா பொருத்தி என்னது இறுக்கி பிடிக்கப்படுகிறது. அதே போலதான் எது இருக்கும் அப்படின்னா இந்த பின் வயசு இருக்கும். சரிங்களா, இப்ப இந்த பின் வயசினுடைய அடிப்பகுதியில இந்த அடிப்பகுதியில எத்தனை தாடைகள் இருக்கும்? 3 தாடைகள் இருக்கும். சரிங்களா, இப்ப மேல இருக்கக்கூடிய இந்த உருளை வடிவமான பகுதி இருக்கு பார்த்தீங்களா, இந்த பகுதியை சுற்றுவதன் மூலமா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா இந்த 3 தாடைகளும் என்ன செய்யும் அப்படியே விரிய ஆரம்பிக்கும். சரியா, அப்படி விரியக்கூடிய அந்த தாடைகள் வந்து பாத்தீங்கன்னா உருளை வடிவமான சிறு சிறு பொருட்களை மட்டுமே என்ன செய்ய முடியும் இறுக்கி பிடிக்க முடியும். அதனால அதுக்கு பேர் என்ன வச்சிருக்காங்க பின் வைஸ் அப்படின்றாங்க. பின் எப்படி நம்பி இருக்கும்? சின்னதானே இருக்கும். சரியா, அப்படி இருக்கக்கூடிய அது உருளை வடிவமாக இருக்கக்கூடிய சிறு சிறு பனிப்பொருட்களை பிடிக்க பயன்படக்கூடிய வயசு என்ன வயசு? இந்த பின் வயசு. சார் சிறு சிறு கம்பினா என்ன சார் பிடிக்கலாம் அப்படின்னு கேட்காங்க. அதாவது சிறிய விட்டமுள்ள கம்பிகள் அப்படின்னா நம்ம அந்த இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, இதெல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விட்டமுடைய அது துளையிடும் அலகு தான், உருளை வடிவ கம்பி தான். ஸோ இந்த கம்பிகளை பிடிப்பதற்கு எது பயன்படுதுன்னா இந்த லெக் வைஸ் பயன்படுது. சரி, பின் வைஸ் பயன்படுதுப்பா. சரிங்களா, வேற என்ன சார் படிக்கலாம்னா வயர் இருக்கு பாத்தீங்களா, இப்போ வயரை வந்து பிடிக்க வேண்டியது இருக்கும். சரிங்களா, சரி அந்த வயரை வந்து பிடிப்பதற்கு எதை பயன்படுத்தலாம் அப்படின்னா வயர் வந்து எப்படி இருக்கும்? உருளை வடிவமாக தான் இருக்கும். சரிங்களா, அப்ப அந்த வயர் போன்ற கம்பிகளை பிடிப்பதற்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த பின் வயசை பயன்படுத்தி பிடிக்கலாம். சரிங்களா, இது பார்ப்பதற்கு எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கோம்? எது போல இருக்குன்னு சொல்லியிருக்கோம்? ட்ரில் சக் இருக்குன்றதுல ட்ரில் சக்கை போல இருக்கும். அந்த ட்ரில் பிட்டை பொருத்தக்கூடிய பகுதியை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ட்ரில் சக் அப்படின்னும். இந்த ட்ரில் சக் எப்படி செயல்படுதோ அதே அமைப்புல தான் எது செயல்படும்? இந்த பின் வைஸ் அப்படின்றதானது செயல்படும். சரிங்களா, சோ இந்த தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பின் வைஸ் அப்படின்றோம். சரிங்களா, இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன பாருங்க, யூனிவர்சல் வைஸ். சரிங்களா, அந்த வார்த்தையிலே பாருங்க யூனிவர்சல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரிங்களா, அந்த யூனிவர்சல் வைஸினுடைய அமைப்பு தான் இங்க படத்துல கொடுத்திருக்கோம். இது பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஜாடையில நம்ம இதுக்கு முன்னாடி படிச்ச பெஞ்ச் வைஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த பெஞ்ச் வைஸுக்கு இன்னொரு பேர் பாருங்க சாதாரண வைஸ் அப்படின்னு பேரு. சரிங்களா, பார்ப்பதற்கு அந்த சாதாரண வயசு போலவே தான் இருக்கும். சரிங்களா, இதை வந்து சாதாரண வயசாகவும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் பயன்படுத்திக்கலாம். சரிங்களா, அது போக இந்த கிடைமட்டத்தில் கிடைநிலையில் அப்படின்னா என்னன்னா இந்த இதுக்கு பேர் தான் என்னது இப்படி இருக்கக்கூடிய படுக்கை வசத்துக்கு பேர் தான் என்னதுன்னா கிடைநிலை அப்படின்னு பேரு. இந்த கிடைநிலையிலேயே இந்த வயசை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா எந்த கோணத்தில் வேண்டுமானாலும் என்ன செஞ்சுக்க முடியும்? திருப்பி அமைக்க முடியும். சார் எப்படி சார் திருப்பி அமைக்கிறது? இந்த கீழே பாத்தீங்கன்னா இங்க வெள்ளை கலர்ல கொடுத்துருக்காங்களா தெரியுதா? சோ இந்த வெள்ளை கலர்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா கோண அளவுகளானது இங்க குறிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா, அப்ப இந்த கோண அளவுக்கு ஏற்றார் போல் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த மேல இருக்கக்கூடிய இந்த வைஸ் என்ற பாகத்தை நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா தேவையான கோணத்துல சாய்த்து வைத்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பனிப்பொருளை பிடித்து இயந்திர பணியானது செய்யலாம். சார் எனக்கு தேவையான கோணத்துல நகர்த்த தேவையில்லை அப்படின்னா இது என்ன செஞ்சுக்கலாம்? நம்ம சாதாரண வயசாகவும் என்ன செய்ய முடியும்? பயன்படுத்த முடியும். அதே நேரத்துல கிடைநிலையில இதை எந்த கோணத்துல வேண்டுமானாலும் என்ன செஞ்சுக்கலாம்? செங்குத்து நிலைக்கு வேண்டிய கோணத்துல நம்ம என்ன செஞ்சுக்க முடியும் அப்படின்னா மாற்றி அமைத்து பனிப்பொருளை என்ன செஞ்சுக்கலாம்? பிடித்து இயந்திர பணி செய்யலாம். சரிங்களா, இதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா யூனிவர்சல் வைஸ்ன்றோம். சார் இதுக்கும் சாதா வயசுக்கு என்ன சார் வித்தியாசம் அப்படின்னா சாதாரண வயசை எந்த கோணத்திலையும் என்ன செய்ய முடியாது? திருப்பி அமைக்க முடியாது. ஆனா யூனிவர்சல் வைஸ் என்ன செஞ்சுக்கலாம்? நம்ம சாதாரண வயசாகவும் பயன்படுத்தலாம், தேவையான கோணத்திலும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? மாற்றி அமைத்து சாய்வாக வைத்து இயந்திர பணி செய்யலாம் பனிப்பொருளில். சரிங்களா, இதுதான் அந்த சாதாரண வயசுக்கும் யூனிவர்சல் வயசுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். சரிங்களா, சரி இப்ப வைஸ் சொல்லி படிச்சுட்டோம். சரிங்களா, அப்படி பயன்படுத்தக்கூடிய வயசை தொழிற்சாலைகள்ல எப்படி பராமரிக்க வேண்டும்?
அதாவது எல்லா பணிமனைகளிலும் எல்லா தொழிற்சாலைகளிலும் பட்டறைகளிலும் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சாதனம் இந்த வைஸ் அப்படின்னு சொல்லி படிச்சோம். சரி, பயன்படுத்துறோமே, அந்த வைஸை நம்ம எப்படி வந்து பராமரிக்கணும் அப்படின்றது பார்க்கலாம். சரிங்களா? அது ஒன்று மஸ்ட் பாயிண்ட் பாருங்க. வைஸ் வந்து எப்போதும் சுத்தமாகவும் அதன் மறையாணியில் எந்தவித பிசிறுகளும் புகாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்றாங்க. அதாவது வயசை வந்து ஒரு வயசுல வேலை செய்யறோம் அப்படின்னா, வயசுல எதுக்கு செய்யறோம்? நம்ம தேய்த்தல் வேலை செய்வதற்கும் அறுத்தல் வேலை செய்வதற்கும் அல்லது செதுக்குதல் வேலை செய்வதற்கும் பயன்படுத்தணும். அப்படி அறுத்தல் வேலையோ அல்லது செதுக்குதல் வேலையோ செய்யும் போது என்ன தம்பி ஆகும்? அந்த இரும்பு துண்டுல இருந்து பிசிறுகள் வந்து வெளியேறுமா, சின்ன சின்ன துகள்கள். அப்படி வெளியேறக்கூடிய துகள்கள் வந்து என்ன செய்யக்கூடாது? அதுல நடுவுல இருக்கக்கூடிய அந்த மறையாணி இருக்கு பாத்தீங்களா, அந்த மறையாணியில வந்து என்ன செய்யக்கூடாது? புகாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும். புகாதவாறு என்ன அர்த்தம்? அதுக்குள்ள போகாதவாறு என்ன செஞ்சுக்கணும்? பார்த்து கொள்ள வேண்டும். ஏன் சார் அதுக்குள்ள போனா என்ன சார் ஆகும் அப்படின்னா, நாளடைவுல என்ன செய்யும் அப்படின்னா, அந்த மறையாணி வந்து என்ன செய்யும்? நகராது. உள்ள போய் என்ன செய்யும்னா ஸ்ட்ரக் ஆகும். சரிங்களா? அதனால எப்போதுமே என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா, வயசை சுத்தமாக வச்சுக்கணும். சரிங்களா? ஒரு வேலை செய்யறோம் அப்படின்னா அந்த வேலையை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அதுக்குன்னு தனியா ஒரு பிரஷ் வச்சிருப்பாங்க. அந்த பிரஷ்ஷை வச்சு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கையினால சுத்தம் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஏன்? அது எல்லாமே என்னது? சின்ன சின்ன இரும்பு துகள்கள். அதனால அந்த வயசை சுத்தம் பண்ணும்போது என்ன செய்யணும் அப்படின்னா, அதுக்குன்னு தனியா ஒரு பிரஷ் வச்சிருப்பாங்க. அந்த பிரஷ்ஷை வச்சு அந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுல இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன பிசிறுகள், மறையாணியில ஒட்டி இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிசிறுகள் எல்லாத்தையும் என்ன செய்யணும்? சுத்தம் பண்ணி சுத்தமா வச்சுக்கணும். ஸோ அதனால வயசு வந்து என்ன பண்ணுன்னா பராமரிக்கிறது, ஆயுள் காலம் வந்து நீடிக்கும். அடுத்து பாருங்க, மறையாணி எளிதாக நகரும் பொருட்டு உயவிடுவது நல்லது. சரிங்களா? அந்த மறையாணி வந்து திருகக்கூடிய பாகம் இருக்கும் பாத்தீங்களா? இப்ப நம்மளும் என்ன செய்வோம்? இப்ப சக்கரவியல் வந்து நம்ம சைக்கிள் வச்சிருக்கோம்னா சுத்திக்கிட்டு இருக்கோம், கீச்சு கீச்சு சவுண்ட் வச்சு நடந்து பேசுவோம். அதுல ஆயில் போடுவோம் அல்லது கிரீஸ் போடுவோமா இல்லையா? அது போல இந்த மறையாணில வந்து எளிதாக நகர்வதற்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அது உயவிடுதல் வேண்டும். உயவிடுதல் என்னதுன்னா எண்ணெய் போடணும், அப்படி இல்லைன்னா கிரீஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதை வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, வாரத்துக்கு ஒரு தடவை செய்யணும். அப்பதான் வந்து அது எளிதாக நகரும்படி இருக்கும். அடுத்து பாருங்க, ஒருபோதும் ஆண்வில் போன்று அதன் தலை மீது அடிக்கக்கூடாது. ஆண்வில்னு என்ன தம்பி அர்த்தம்? ஆண்வில் அப்படின்னா இந்த செருப்பு தைக்கிற கடையில இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நீளமான ஒரு வளைவு கம்பி ஒன்று வச்சிருப்பாங்க பாத்தீங்களா? செருப்பு வந்து ஆணி வச்சு ரிவீட் வச்சு அடிக்கும் போது அதான் பயன்படுத்தாங்க. அல்லது பேக் தைக்கிற கடையில வந்து பாத்தீங்கன்னா இருக்கும், ஒரு கம்பி மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த கம்பி மேல வச்சுதான் என்ன செய்வாங்க? சுத்தியில வச்சு அடிப்பாங்க. சரிங்களா? அந்த அதுக்கு பேரு என்னதுன்னா ஆன்வில் அப்படின்னு. ஸோ அந்த ஆன்வில்ல என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, இந்த வயசை நினைத்து அதனுடைய தலைப்பகுதியின் மீது என்ன செய்யக்கூடாது? எந்தவித சுத்தியலோ மற்ற பொருட்களோ என்ன செய்யாது? பயன்படுத்தி அடிக்கக்கூடாது. சரிங்களா? அப்படி அடிக்கிறதுனா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த வயசினுடைய தலைப்பகுதி என்ன செஞ்சிடும்? உடைந்து விடும். சரிங்களா? ஸோ நம்ம பயன்படுத்தக்கூடிய வயசை இந்த மாதிரி என்ன செய்யணும் அப்படின்னா பராமரிக்கிற மூலமாக அதனுடைய ஆயுட்காலம் வந்து என்ன செய்யும் அப்படின்னா நீடிக்கும். சரிங்களா? இப்ப நம்ம வந்து பணிமனையில் பயன்படுத்தக்கூடிய கைக்கருவிகள்ல அது 18 கைக்கருவிகள் பார்த்தோம். அதை வந்து 4 வகைகளாக அதனுடைய பயன்பாட்டின் அடிப்படையில் பிரிச்சாங்கன்னு சொல்லி படிச்சோம். அதுல நம்ம இப்ப எத்தனை கைக்கருவியை பத்தி படிச்சிருக்கோம் அப்படின்னா, ஒரே ஒரு கைக்கருவியை மட்டும்தான் படிச்சிருக்கோம். என்னது? பிடிப்பான் என்ற கைக்கருவியை மட்டும்தான் பத்தி படிச்சோம். சரிங்களா? அதுல என்னென்ன வகைகள் இருக்கு அப்படின்றத பார்த்தோம். சரிங்களா? ஸோ இதோட இன்றைய வகுப்பு முடிவடைகிறது. அடுத்த வகுப்புல நம்ம இதை பத்தின தொடர்ச்சியை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.